வணக்கம். இன்றைய பிஎன்சியின் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டசபை தேர்தலில் போட்டியிட அதிமுகவில் விருப்ப மனு விநியோகம் தொடங்கியது. எடப்பாடி தொகுதியில் இபிஎஸ் போட்டியிட மனு கொடுத்த சேலம் நிர்வாகிகள். திமுக கம்பெனி இன்னும் 3 மாதத்தில் இழுத்து மூடப்படும். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆருடம். சட்டசபை தேர்தல் பணிகளை தொடங்கிய பாரதிய ஜனதா கட்சி. தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமனம். சென்னையில் செல்ல பிராணிகளுக்கான உரிமம் பெறும் கால அவகாசம் முடிவடைந்தது. உரிய உரிமம் இன்றி வளர்க்கப்படும் செல்ல பிராணிகளின் உரிமையாளர்களுக்கு அபராதம். வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து சத்தமின்றி வெளியேறும் வசதி அறிமுகம். மெட்டா நிறுவனத்திற்கு பயனர்கள் வரவேற்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் விருப்ப மனு அளிக்கலாம் என அதிமுக அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் பிற்பகல் விருப்ப மனு விநியோகம் நடைபெற்றது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலையொட்டி விருப்ப மனு விநியோகத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடங்கி வைத்தார். எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் போட்டியிட விருப்ப மனுவை பூர்த்தி செய்து சேலம் மாவட்ட நிர்வாகிகள் வழங்கினர். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இன்னும் அப்டேட் ஆகவில்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். ராணிப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், ராயபுரம் தொகுதியில் தான் மீண்டும் போட்டியிடுவேன் என்றும் அந்த தொகுதியை விட்டு விலகி செல்ல மாட்டேன் என்றும் கூறினார் ஜெயக்குமார். திமுக கம்பெனி இன்னும் 3 மாதத்தில் இழுத்து மூடப்படும் என்றும் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி திமுக நகர செயலாளர் உள்ளிட்ட ஏராளமானோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுகவில் இணைந்தனர். துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி ஏற்பாட்டின் பேரில் பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் வீட்டிற்கு சென்று அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். கிருஷ்ணகிரி நகராட்சி தலைவராக 2 முறை பதவி வகித்த பரிதா நவாப் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்து கொண்டார். சென்னையில் செல்ல பிராணிகளுக்கான உரிமம் பெறும் கால அவகாசம் முடிவடைந்துள்ளதால் உரிய உரிமம் இன்றி வளர்க்கப்படும் செல்ல பிராணிகளின் உரிமையாளர்களுக்கு இன்று முதல் அபராதம் விதிக்கப்படும். மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு விதிமுறைகளை மீறுவோரிடம் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். சென்னையில் நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரிப்பதை கட்டுப்படுத்தும் நோக்கில் வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் பெறுவது கட்டாயம் என மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பணிகளை கவனிக்கும் வகையில் இணை பொறுப்பாளர்களாக அர்ஜுன் ராம் மெக்வால், முரளிதர் மோகேல் ஆகியோரை நியமனம் செய்து பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அறிவித்துள்ளார். இந்த குழு விரைவில் தமிழகம் வருகை தந்து பாஜக மாநில நிர்வாகிகளையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களையும் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களின் பெரும் புகழுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்திய அரசு சார்பில் அஞ்சல் தலை வெளியிடப்பட்டதற்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசுக்கும் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் ஆகியோருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் சமூக வலைதள பதிவில், நான் கண்ட போர்களில் எல்லாம் வெற்றி வாகை சூடிய மாவீரர், முத்தமிழுக்கு மெய்கீர்த்தி கண்ட போற்றுதலுக்குரிய தமிழ்வேந்தர் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துள்ளார் புரட்சித் தமிழர் எடப்பாடியார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே கீழ எழும்பூர் கிராமத்தில் 80க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் சாலை வசதி இல்லாமல் கடந்த 20 வருடமாக அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என சொல்லப்படுகிறது. இதனால் ஆக்கினமுட்டை கிராம மக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் தான்தோன்றிமலை அரசு கல்லூரியில் பேராசிரியர் ஒருவர் தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக மாணவி ஒருவர் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட பேராசிரியரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாணவியின் இந்த புகார் தொடர்பாக கல்லூரி வாயில் முன்பு மாணவ மாணவிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு முழக்கமிட்டனர்.
2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் காரணமாக முன்கூட்டியே ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களுக்கான 6 கோடி பாமாயில் பாக்கெட்டுகள், 60,000 மெட்ரிக் டன் சர்க்கரை கொள்முதலுக்கான ஒப்பந்தத்தை தமிழ்நாடு அரசு கோரியுள்ளது. பொது விநியோக திட்டத்தில் பருப்பு மற்றும் பாமாயிலை எந்தவித தங்கு தடையுமின்றி விநியோகம் செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். தமிழ்நாட்டில் 1 கோடிக்கும் அதிகமான குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் ரேஷன் கடைகளில் சர்க்கரை, துவரம் பருப்பு, சமையல் எண்ணெய் மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து யாருக்கும் தெரியாமல் சத்தமின்றி வெளியேறும் வசதி கொண்டு வரப்பட்டுள்ளது. குழுவில் உள்ள பிறருக்கு தெரியாமல் வெளியேறும் வசதி தற்போது அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப் குழுவில் இருக்கும் பிற மெம்பர்களுக்கு வெளியேறிய உறுப்பினர் யார் என்பது காட்டிவிடும். தற்போது மெட்டா நிறுவனம் கொண்டு வந்த இந்த வசதி பயனர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.